கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய மேலான கிருபையால் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை அவரோடையும் சமாதானமாயும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார். பருவங்கள் நம்மளை துன்பமும் கொடுக்குது, அதே பருவங்களால் நமக்கு இன்பங்களும் இருக்குது. ஆனால் காலங்களும் சமயங்களும் கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. அவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருக்கு. கர்த்தர் எங்கே மழை பெய்ய பண்ணுறாரோ அங்கே மழை பெய்யும். இடியையும் மின்னல்களையும் உண்டாக்கினவர் அவர் சொல்கிறத அவைகளெல்லாம் செய்து முடிக்கும். இந்த உலக அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தர் அல்ல. அதனால் அவருக்கே எல்லாவும் துதியும் கன மகிமையாகவும் அவருக்கே உண்டாகட்டும். நான் அன்றைக்கி ஒரு மந்திரவாதியோட ஒரு வீடியோ ஒன்று கேட்டேன். அதாவது மந்திரவாதியாக இருந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தருக்குள்ள மனம் மாறி இப்போ தேவனுடைய ஊழியத்தை அவர் செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொன்ன ஒரு விஷயத்தை என்னால் ஏற்றுக்க முடியாததாக இருந்தது. ஆனால் அவங்கள மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்க சொன்னாங்கன்னா ஜனங்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு மந்திரவாதிகளை எடுக்கிறாருங்கிறத நான் அறிஞ்சுக்கிட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்னால் அவர் சொன்னார், கிட்டத்தட்ட 30-40 வருஷத்துக்கு முன்னாலன்னு எப்போவோ சொல்லாருன்னு சொன்னார்னு நினைக்கிறேன். அப்போ பிள்ளையார் பால் குடித்தார், அப்படி அதை குடிக்க வச்சதே நான் தான். அதுக்கு மந்திரத்தை சொல்லி பிசாசெல்லாம் வர சொல்லி குட்டிச்சாத்தான்லாம் வர வச்சேன், நான் அப்படி செய்ய வச்சேன், நான் தான் நம்ப வச்சு அதுக்கு முதல்ல செஞ்சது நான் தான் அப்படின்னாரு. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இல்லாத விஷயத்த இருக்கிறது போல் சொல்லி நம்ப வச்சு இந்த இடத்துல உண்மையாகவே தெய்வம் யார் இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மந்திரவாதியால் அந்த காரியத்தை செய்ய முடியுது அப்படின்னா, உண்மையாகவே கர்த்தர் இந்த பூமியில் பிறந்து நம்மளோட வாழ்ந்துட்டுருக்கிறவரால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும்னு ஏன் நாம் நம்புறதில்ல? அது பொய்யானது தானே, மாயை தானே. மாயைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நாம் அதை ரொம்ப மிகப்பெரிய பெருமையாக பேசுகிறது எவ்வளோ தூரத்துக்கு நன்மை? கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்யாமல் தேவனை மகிழ்விக்கிறதுக்கான காரியத்தை நம்ம செஞ்சு தேவனை நம்ம கனப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.